முதல் பாகத்தின் தொடர்ச்சியை இந்த காணொலியில பார்க்கலாம். திடலை சுத்தி பார்த்துட்டு சும்மா இருக்காம அங்கிருந்த ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கி ஃப்ரண்ட் லிவர் பண்றேன்னு கொஞ்சம் எம்பி அட்டகாசமா செயல்பட ஆகாயத்துக்கு கீழே நின்று கொஞ்சம் ஆயத்த பயிற்சி பண்ணிட்டு, இதுதாங்க நான் பங்கெடுக்க வந்த போட்டி. வன வீரர்கள் உள்ள இருந்த சட்டையை உருவி ஒரு ஓரமா நின்று உடைய மாத்திட்டு இந்த பட்டையை வச்சு என் தோள்களை பட்டை தீட்டினதும் எனக்கான போட்டி ஆரம்பமாயிடுச்சு. 3-2-1 பார்த்து ஓடுங்கடா கண்ணுன்னு நடுவர் சொன்னதை கேட்டு அங்க இருந்த 14 பேரும் சீறி பாஞ்சு ஓடி ஒவ்வொரு தடைகளை தாண்ட சுமார் 6 தடைகளை தாண்டினதும் எப்படியாவது இதை முடிச்சா போதும்னு கடவுளை வேண்ட ஒரு வழியா வெற்றி கோட்டை தொட்டாச்சு. கொஞ்ச நேரம் சொக்கா இல்லாம உக்காந்து இந்த சக்தி நீரை குடிச்சிட்டு வாங்கின பதக்கத்தை பத்திரமா என் முதுகு பையில வச்சுட்டு திடலை கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். நான் பங்கேற்ற போட்டியின் விவரம் இதுதாங்க. 1 கிலோமீட்டர் தூரம், அதுல மொத்தம் 15 தடைகள். இந்த போட்டியில பங்கேற்ற 14 பேத்துல எனக்கு முன்னாடியே 3 பேர் வெற்றி கோட்டை தொட்டதுனால எனக்கு 4வது இடம் தாங்க கிடைச்சது. இதுல முதல் 2 இடம் பிடிச்சவங்க தான் சாயந்தரமா நடக்கக்கூடிய இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க. அதனால 4வதா வந்த எனக்கு அங்க எந்த வேலையும் இல்லாத காரணத்தினால அங்க இருந்து வெளியேறிட்டேன். இந்த எல்லா சம்பவமும் நடந்தது நம்ம சென்னையில இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி திடல்ல தான். போட்டியை இன்னும் கூட சிறப்பா பண்ணிருக்கலாங்கிற விரக்தியை போக்க நடுசாலையில நடுக்கல் மாதிரி ஒரு கை நெல்ல போட்டு நடைய கட்டிட்டு கிளம்பிட்டேன். இல்லத்துக்கு வந்ததும் இன்னொரு பதக்கத்தால செவுத்து அலங்கரிச்சதோட மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் விரைவில்.